மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ திருவையின் அதிசயத்துக்குரிய தனமாகிய அமலப்பவர் மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூதுமலை திவ்ய தரிசனமான அமலப்பவர் மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவசியம் என்று காண்பிக்க ஏகாதசி தரிசனமான அமலப்பவர் மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மோட்ச பிரதாபத்தின் விருதியை காண்பிக்க பூங்கதிர்ந்த திருமேனியுடன் தரிசனமான சர்வருக்கியாகிய இயேசுவே இயேசுவினுடைய திருவாக்குத்தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் இருக்கத்தக்கதாக பரிசுத்த லோகமலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்று வருகை காலத்தின் 2ஆம் ஞாயிறு. இயேசுவின் வருகைக்காக நம்மையே தயாரிக்கவும், திருமுழுக்கு யோவானின் அழைப்பை ஏற்று மனமாற்றம் அடையவும் ஆலயத்திற்கு வந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். கிறிஸ்துவின் வருகை என்பது நீதி, அமைதி, நேர்மை மற்றும் ஒற்றுமை மலர வேண்டிய காலம். இன்றைய வாசகத்தில் எதிரும் புதிருமான விலங்குகள் கூட இணைந்து வாழ்வதாக இறைவாக்கினர் எசாயா கூறுவது வேற்றுமைகளை மறந்து நாம் ஒற்றுமையாய் வாழ வேண்டும் என்பதையே குறிக்கிறது. கிறிஸ்து இயேசு உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பவுலடியாரும் அழைக்கின்றார். எனவே திருமுழுக்கு யோவான் விரும்புவது போல நம் மனமாற்றத்திற்கேற்ப நற்செயல்களை செய்து காட்டுவோம். நம் குடும்பங்களில் உள்ள கசப்புணர்வுகள், உறவு முறிவுகள் மற்றும் பிணக்குகளை நீக்கி அங்கே அன்பையும் அமைதியையும் நிலைநாட்டுவோம். அதுவே ஆண்டவர் வரும் வழியாகும். நம் உள்ளங்களையும் இல்லங்களையும் தூய்மைப்படுத்தி ஆண்டவர் இயேசு பிறக்க தகுதியுள்ள இடமாக மாற்றுவோம். இந்த தூய சிந்தனையோடு இத்திருப்பலியில் இணைவோம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நம் தாய் அன்னை மரியாள் லூர்து அன்னையினுடைய மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை நவநாளை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அதே வேளையில் நம்முடைய ஊரில் இருக்கின்ற நம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரும், இளைஞர்கள் ஒவ்வொருவரும் தங்களது பாதுகாவலி அமலூர்ப்பு மாதாவினுடைய திருவிழாவை சிறப்பிக்கிறார்கள். எனவே சிறப்பாக இந்த கல்வாரி பலியிலே நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்வோம். நம்முடைய பிள்ளைகள் நல்ல வாழ்வு பெற வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும், நல்ல ஒரு எதிர்காலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம் தாய் மரியாளை போல் அவர்களது வாழ்வு மற்றவருக்கு உதாரணமான ஒரு வாழ்வாக அமைய வேண்டும். அதற்கான வரத்தை இந்த கல்வாரி பலியிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியை
ஒப்பு கொடுக்கின்ற குடும்பத்தார் ரஞ்சித் மெடிக்கலை சார்ந்த ஜெயசிங் ரிஜினா குடும்பத்தார். எனவே சிறப்பாக இந்த குடும்பத்தாருடைய உடலுள்ள சுகத்திற்காகவும் குடும்ப நன்றியாகவும் நம் தாய் அன்னை மரியாள் வழியாக குடும்பம் சமாதானத்தையும் எல்லா வகையான அருள் வரங்களையும் பெற்றுக்கொள்ளவும் இந்த பலியிலே நாம் சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். அன்புமிக்கவர்களே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் நமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரே, எல்லாம் அல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் முற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும் எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையோடு பயன்படுத்துகிறோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் அல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உட்பட வேண்டும் என்ற இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனி தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்திருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் அல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கரணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. மனத்தோர்க்கு அமைதி உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரை, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரை, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் மாட்சி இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, கன்னிமரியாவின் அமல உற்பவத்தின் வழியாக உம் திருமகனுக்கு உகந்த இல்லடத்தை ஏற்பாடு செய்தீரே. இவ்வாறு உம் திருமகனுடைய இறப்பின் முன் விளைவாக மரியாவை மாசுக்கள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்த நீர் அவரது பரிந்துரையால் நாங்களும் தூய்மையடைந்து உம்மிடம் வந்து சேர அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புதியமான விலங்குகள் ஒன்றாக வாழ்வதைப் போல பல்வேறு குணநலங்கள் கொண்ட நாமும் ஒற்றுமையாக வாழ ஏசாயா இறைவாக்கினர் அழைக்கின்றார். ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றாக தங்கும் பச்சில குழந்தை அவற்றை நடத்தி செல்லும் என்ற ஏசாயாவின் அமைதி கனவை நனவாக்க தூண்டும் இவ்வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. ஆண்டவருக்குரிய நாளில் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். தன் கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வாழ்க்கை விசாரிப்பார். வார்த்தை எனும் கோலினால் கொடியவரை அடிப்பார். உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓநாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கியிருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்துக்கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும். பச்சிளம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். பால் குடி மறந்த பிள்ளை கட்டுவிரியன் வலையினுள் தன் கையை விடும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவரும் இல்லை, கேடு விளைவிப்பார் யாரும் இல்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவினால் நிறைந்திருக்கும். அந்நாளில் மக்கள் இனங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள். அவர் இளைப்பாறும் இடம் மாட்சி நிறைந்ததாக இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
அன்பென்ற நதி மீது படகாக அறியாத பேரின்ப கரை சேர்க்கும் அன்பென்ற வில்லின் முன்னிலக்காக அகமெங்கும் படிந்துள்ள குறை நீக்கும் அகமெங்கும் படிந்துள்ள குறை நீக்கும் மலர் வாசம் தரும் பூவில் இளமில்லை மார்பில் நீ மறைந்தாலும் குறைவில்லை தானே தன் கனி ஒன்றும் செடியில்லை கணக்கென்று வாழ்ந்தால் வின் விடிவில்லை இலகாத மனம் செய்த பணி இல்லை இறங்காத இதயத்தில் இறையில்லை இலகாத மனம் செய்த பணி இல்லை இறங்காத இதயத்தில் இறையில்லை தன் துன்பம் பிறர் வாழும் உரமாகும் அன்புள்ளம் நிறை தந்த வரமாகும் தன் துன்பம் பிறர் வாழும் உரமாகும் அன்புள்ளம் நிறை தந்த வரமாகும் அன்பென்ற நதி மீது படகாக அறியாத பேரின்ப கரை சேர்க்கும் அன்பென்ற வில்லின் முன்னிலக்காக அகமெங்கும் படிந்துள்ள குறை நீக்கும் அகமெங்கும் படிந்துள்ள குறை நீக்கும். கிறிஸ்து இயேசு நம்மை ஏற்றுக்கொண்டது போல நாமும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று புனித பவுல் வலியுறுத்துகிறார். மறைநூல் தரும் ஊக்கத்தினால் ஒரே மனிதனராய் இறைவனை போற்றவும் எதிர்நோக்குடன் வாழவும் அழைக்கும் இவ்வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். மக்கள் அனைவரையும் கிறிஸ்து மீட்கிறார். திருத்துதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 4-9 முடிய. சகோதர சகோதரிகளே, முற்காலத்தில் எழுதப்பட்டவை அனைத்தும் நமக்கு அறிவுரையாகவே எழுதப்பட்டன. மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. கிறிஸ்து இயேசுவின் முன்மாதிரிக்கு ஏற்ப நீங்கள் ஒரே மனதினராய் இருக்குமாறு மன உறுதியை ஊக்கத்தையும் தரும் கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாராக. இவ்வாறு நீங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவரை ஒருவாய்ப்பட போற்றி புகழ்வீர்கள். ஆகையால் கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது கடவுள் பெருமைப்படுத்துவீர்கள். என் கருத்து இதுவே. கடவுள் உண்மையுள்ளவர் என்பதை காட்டுமாறு கிறிஸ்து விருத்த சேசனம் செய்து கொண்டவர்களுக்கு தொண்டரானார். மூதாதையருக்கு தரப்பட்ட வாக்குறுதிகளை உறுதிப்படுத்தவும் பிற இனத்தார் கடவுளுடைய இரக்கத்தை பார்த்து அவரை போற்றி புகழவும் இவ்வாறு தொண்டரானார். ஆகவே பிற இனத்தாரிடையே உம்மை போற்றுவேன், உமது பெயருக்கு புகழ் மாலை சாற்றுவேன் என இதை குறித்து மறைநூலில் எழுதியுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் யூதேயாவின் பாலை நிலத்துக்கு வந்து, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று பறைசாற்றி வந்தார். இவரை குறித்தே பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்துள்ளார். இந்த யோவான் ஒட்டக முடியிலான ஆடை அணிந்திருந்தார், தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தார், வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் உண்டு வந்தார். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திலும் இருந்தவர்கள் அவரிடம் சென்றார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். பரிசேயர் சதுசேயருள் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதை கண்டு அவர் அவர்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னது யார்? நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உங்களிடையே சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம். இக்கற்களில் இருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்ற செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே மரங்களின் வேறருகே கோடரி வைத்தாயிற்று. நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும். நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னை விட வல்லமை மிக்கவர். அவருடைய மிதியடிகளை தூக்கிச் செல்ல கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். தம் கோதுமைகளை களஞ்சியத்தில் சேர்ப்பார், ஆனால் பதரை அணையா நெருப்பிலிட்டு சுட்டரிப்பார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நம்முடைய இளம் பெண்கள் தங்களது பாதுகாவலி அமலோற்பு அன்னையை நினைவு கூர்ந்து முதலாக கொண்டாடுகிறார்கள். இந்த ஆண்டுதான் நாம் நம்முடைய ஊரிலே அமலோற்பு மாதா சபையை தொடங்கி இருக்கிறோம். இனி வருகின்ற நாட்களிலே சபை கூட்டம், சபையினுடைய பொறுப்பாளர்கள், இப்படி அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கி நம்முடைய இளம்பெண்கள் சபையை நாம் கொண்டு செல்வோம். அன்புக்குரியவர்களே, திருவருகை காலத்தினுடைய 2ஆம் ஞாயிறு, நம் தாய் அன்னை மரியாளுடைய முதல் சனி, நம் இளம்பெண்களுடைய அமலோற்பு மாதா சபையினுடைய திருவிழா, இது மூன்றையும் இணைத்து ஒரு முப்பெரும் விழாவாக இன்றைய நாளிலே நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நம் தாய் அமல உற்பவி என்பதுதான் நம்முடைய மைய சிந்தனையாக நமக்கு தரப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, நம் தாய் மரியாளுக்கு பல பெயர்களை திரு அவை கொடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. நமக்கு என்னென்ன பெயர்லாம் தெரியும்? நம் தாய்க்கு திருச்சபை கொடுத்திருப்பது, அல்லது நம் தாயினுடைய சிறப்பான நாட்களாக நாம் கொண்டாடுவது, இதையெல்லாம் கொண்டாடுகிறோம். நம் தாய்க்கு என்னென்ன பெயர்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஜனவரி 1ஆம் தேதி என்ன பெயர் சொல்லி நம் தாய்க்கு திருவிழா எடுக்கிறோம்? என்னது? முதல் நாள் நம் தாய் அன்னை மரியாள் கடவுளின் தாய். இதுதான் திருச்சபை கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பெயராக தாய் மரியாளுக்கு கொடுக்கப்பட்டது. இதுபோல பல விழாக்களை, பல பெயர்களை நம் தாயின் பெயரால் நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். நம் தாய் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை விண்ணேற்பு பெருவிழாவாக கொண்டாடுகிறோம். இந்த தாய் முப்பொழுதும் கன்னி என்று தாய்க்கு விழா எடுக்கிறோம். அதை போல மிக முக்கியமான ஒரு விழாதான் நம் தாய் மரியாள் அமல உற்பவி. அமல உற்பவி என்றால் என்ன அர்த்தம்? அமலோற்பு மாதா சபையினர் இன்னைக்கு ஃபுல்லாக உங்ககிட்ட தான் கேள்வி. அமல உற்பவினா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எதற்காக உங்க சபைக்கு அமலோற்பவி மாதா சபைன்னு பேர் வச்சிருக்குது? என்ன அர்த்தம்? சத்தமா? எப்பொழுதும் கண்ணினா அமல உற்பவின்னு வைக்க மாட்டாங்க. எதற்கு அமல உற்பவின் பேர் வச்சிருக்குது? அமல உற்பவி என்றால் என்ன அர்த்தம்? அவள் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவள். அமல என்றால் தூய்மை என்று அர்த்தம். ஆக தூய்மையாக உற்பவித்தவள்,
எந்த ஒரு பாவமும் இல்லாமல் உற்பவித்தவள் என்பதுதான் அமல உற்பவி என்பதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. எதற்காக இந்த தாய்க்கு அமல உற்பவி என்ற பெயர் கொடுக்கப்படுகிறது? எதற்காக இந்த தாய் ஜென்ம பாவம் இல்லாமல் இந்த உலகில் படைக்கப்பட்டார்? கண்டிப்பாக நாம் அறிந்திருக்கிறோம், இருந்தாலும் மீண்டும் சொல்லுகிறோம். எத்தனை தடவை சொன்னாலும் நமக்கு ஞாபகம் இருக்காது. அது ரெண்டாவது. எதற்காக அமல உற்பவி என்று இந்த தாயை கூப்பிடுகிறோம்? இந்த தாயும் நம்மை போல ஒரு சாதாரண ஒரு பெண்மணியாக இந்த உலகத்தில் பிறந்தவர் தான். ஆனால் நமக்கும் தாய் மரியாளுக்கும் ஒரு பெரிய வேற்றுமை இருக்கிறது. இந்த உலகத்தில் பிறக்கிற அத்தனை பேருமே பாவத்தோடு தான் நாம் இந்த உலகத்தில் பிறக்கிறோம். நம்முடைய ஆதி பெற்றோர் செய்த, கடவுளுக்கு எதிராக செய்த பாவத்தினுடைய விளைவாக இந்த உலகில் நாம் பாவத்தோடு தான் பிறக்கின்றோம். நம்முடைய அறிவியல் சொல்லுகிறது, சாதாரண நோய்கள் கூட ஒவ்வொரு தலைமுறையாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஹெரிடிட்டரி என்று சொல்வார்கள். நாம் நம்முடைய முன்னோர் கொண்டிருக்கிற, அது சர்க்கரை நோயாக இருக்கலாம் அல்லது மற்ற நோய்களாக இருக்கலாம், அது பரம்பரையாக தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று மருத்துவம் சொல்கிறது. அதே போல நம்முடைய பிள்ளைகள், ஒரு குழந்தை பிறந்தோன்னு சொல்றோம் இல்லையா, இந்த பிள்ளையோட கண்ணு அவங்க அப்பனை உரிச்சு வச்ச மாதிரியே இருக்குது, இல்ல தலை அவங்க தாத்தாவை மாதிரியே இருக்குது. ஒவ்வொரு குழந்தை பிறக்கிற போதும் அந்த குழந்தையினுடைய வெளிப்புற உடல் அமைப்புகளை பெற்றோரை அல்லது அவருடைய தாத்தா பாட்டியை அல்லது அவரது உறவுகளை ஏதோ ஒரு வகையில் தாங்கிதான் பிறக்கிறது. அப்போ ஒரு சாதாரண உடல் உறுப்பாக இருந்தாலும் சரி அல்லது வியாதிகளாக இருந்தாலும் சரி, அது வழி வழியாக தொடர்கிறது என்பதை மருத்துவம் சிறப்பாக சொல்லி காட்டுகிறது. இப்போ ரீசண்டா வந்த ஒரு செய்தி, ஹார்ட் அட்டாக்கு கூட பெற்றோர் வழியாக, மூதாதையர் வழியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று மருத்துவம் சொல்லுகிறது. நம்முடைய அப்பா அம்மாவுக்கு அல்லது தாத்தா பாட்டிக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னா நமக்கு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று சுட்டி காட்டுகிறது. அப்போ இது எல்லாமே வழி வழியாக தொடரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்றால், நம்முடைய ஆதி பெற்றோர் கடவுளுக்கு எதிராக செய்த முதல் பாவம் வழி வழியாக ஜென்ம பாவமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப பிறக்கிற எல்லாருமே இந்த பாவத்தோடு தான் பிறக்கிறோம். ஆனால் ஒரே ஒருவரை தவிர அன்னை மரியாள் இந்த பாவம் இல்லாமல் இந்த உலகில் கொடுக்கப்படுகிறார், பிறக்கப்படுகிறார். எதற்காக? கடவுள் இந்த உலகத்தை அந்த ஜென்ம பாவத்திலிருந்து மீட்க வேண்டும் என்பதற்காக, பாவங்களிலிருந்து விடுதலை தர வேண்டும் என்பதற்காக கடவுளே இந்த உலகத்தில் பிறந்து வருகிறார். அப்படி அவர் பிறப்பதற்கு, பாவத்தை மீட்பதற்கு பிறக்கிற அந்த மீட்பர் பாவமில்லாத பெண் வழியாக இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும். பாவமில்லாத அந்த கருவறையில் அவர் உற்பவிக்க வேண்டும். அப்படி என்றால் அந்த தாய், அந்த பெண் எந்த ஒரு பாவமும் இல்லாமல் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் என்பதுதான் கடவுளது திட்டமாக இருக்கிறது. கடவுள் அதைத்தான் செய்கிறார். ஆக நமக்கும் தாய் மரியாளுக்கும் இருக்கிற அந்த வித்தியாசம் இதுதான். நாம் பாவத்தோடு பிறக்கிறோம். நம்முடைய பாவம் எப்ப கழுவப்படுகிறது? நம்முடைய பாவம் திருமுழுக்கிலே நம்முடைய பாவம் கழுவப்பட்டு நாம் புது பிறப்பெடுக்கிறோம். ஆனால் அன்னை மரியாள் பிறக்கின்ற பொழுதே பாவம் இல்லாமல் பிறக்கிறார். இதைத்தான் விவிலிய அறிஞர் டல்லஸ் என்பவர் மிக அற்புதமாக சொல்லுவார். ஆண்டவருடைய அருள் இந்த உலகில் அத்தனை பேருக்குமே தேவை. கடவுளுடைய மீட்பு இந்த உலகில் மனிதராக பிறக்கின்ற அத்தனை பேருக்கும் தேவை. ஏன் அன்னை மரியாளுக்கும் அந்த மீட்பு தேவைப்பட்டது. ஆனால் கடவுள் கொடுத்த அந்த மீட்பு ரெண்டு வகையாக இருக்கிறது. ஒன்று குணமளிக்கும் அருள் என்றும், இன்னொன்று காக்கும் அருள் என்றும் அவர் பிரித்து காட்டுகிறார். ஆங்கிலத்திலே பிரிவென்டிவ் கிரேஸ், ஹீலிங் கிரேஸ் என்று சொல்வார்கள். நாம் எல்லாருமே கடவுளுடைய குணமளிக்கும் அருளால் மீட்கப்பட்டிருக்கிறோம். நாம் பிறந்த பின்னர் திருமுழுக்கு என்ற திருவருட்சாதனம் வழியாக ஆண்டவர் தன்னுடைய குணமளிக்கும் அருளால் நம்மை மீட்கிறார். ஆனால் அன்னை மரியாளை இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்னரே காக்கும் அருள் என்கிற அந்த ஒரு அருளால் அந்த பாவத்திலிருந்து காத்து அவருக்கு இந்த உலகில் பிறப்பை கொடுக்கிறார். இதனை அற்புதமாக அவர் ஒரு உதாரண வழியாக சொல்லுவார். பாவம் என்பது ஒரு குழியை போல. அந்த குழி நமக்கு முன்னால் இருக்கிறது.
அந்த வழியாக வருகிற அத்தனை பேருமே இந்த குழியில் விழுகிறார்கள், இந்த பாவம் என்ற குழியில் விழுகிறார்கள். விழுந்த ஒவ்வொருவரையும் கடவுள் தன்னுடைய குணமளிக்கும் அருளால் கைப்பிடித்து திருமுழுக்கினால் தூக்கி விடுகிறார். ஆனால் அன்னை மரியாளும் அந்த வழியாகத்தான் வருகிறார். ஆனால் அன்னை மரியாள் அந்த குழியில் விழுவதற்கு முன்னரே கடவுள் அவரை தடுத்து நிறுத்தி அவரை காப்பாற்றுகிறார் என்று சொல்லுகிறார். ஆக அன்னை மரியாளுக்கும் கடவுளுடைய அருள், கடவுளுடைய மீட்பு தேவைப்பட்டது. ஆனால் அவருக்கு பிறப்பதற்கு முன்பே அந்த மீட்பு கொடுக்கப்படுகிறது. எனவேதான் நம்முடைய திருத்தந்தை, புதிய திருத்தந்தை அழுத்தம் திருத்தமாக ஒன்றை பதிவு செய்திருக்கிறார் திருச்சபையிலே. அன்னை மரியாளுக்கும் மீட்பு தேவைப்பட்டது. எனவே நாம் எக்காரணத்தை கொண்டும் அன்னை மரியாளை இணை மீட்பர் என்று சொல்லக்கூடாது என்று அறிவுறுத்தி இருக்கிறார். இதுவரை நாம் பல காலங்களிலே பல கட்டங்களிலே இதை சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆண்டவர் இயேசு மீட்பர் என்றால் அன்னை மரியாள் இணை மீட்பர் என்று. திருத்தந்தை அதை அழுத்தமாக மறுக்கிறார். இல்லவே இல்லை, அன்னை மரியாளும் நம்மை போல ஒரு பெண் தான். ஆனால் அவருக்கு மீட்பு தேவைப்பட்டது. ஆனால் கடவுள் அவருக்கு சிறப்பான அருளால் அந்த மீட்பை கொடுத்து கடவுளின் தாயாக மாற்றி இருக்கிறார் என்று சுட்டிக்காட்டுகிறார். ஆக அப்படிப்பட்ட ஒரு தாய் தான் அமல உற்பவி என்று திருச்சபை கொண்டாடுகிறது. ஆக இந்த பின்னணியின் அடிப்படையில் திரு அவை அன்னை மரியாளை இந்த ஒரு சிறப்பு பெயரை கொடுத்து கொண்டாட தொடங்கியது. அமல உற்பவி, இவர் எந்த பாவமும் இல்லாமல் இந்த உலகில் உற்பவித்தவர் என்று. ஆனால் கொடுத்ததற்கு பின்னர் பல சலசலப்புகள் திருச்சபையில். எப்படி நாம் உறுதியாக சொல்ல முடியும்? மனிதர்களாக பிறந்த அத்தனை பேருமே பாவத்தோடு தான் பிறந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது எப்படி இந்த தாய் மட்டும், எப்படி அன்னை மரியாள் மட்டும் பாவம் இல்லாமல் அமல உற்பவியாக பிறந்திருக்க முடியும் என்று பல சலசலப்புகள் உருவான இந்த சூழ்நிலையில் தான் அன்னை மரியாள், நம் தாய் லூர்து அன்னை, லூர்து நகரிலே காட்சி கொடுக்கிறார். அந்த காட்சி கொடுக்கிற போது அவரிடத்திலே அந்த பெண் கேட்கிறார், அம்மா நீங்கள் யார்? அதற்கு அந்த தாய் சொல்லுகிறார், நாமே அமல உற்பவம். திரு அவை நம்பிக்கையோடு அறிக்கையிட்டதை, திருத்தந்தை நம்பிக்கையோடு அறிக்கையிட்டதை, திருச்சபையில் பல கட்டங்களிலே சந்தேகமும் சலசலப்பும் இருந்த சூழ்நிலையிலே அன்னை மரியாளே அதனை உறுதிப்படுத்துகிறார். நாமே அமல உற்பவம் என்று லூர்து நகரிலே காட்சி கொடுக்கிற போது அங்கு உறுதிப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, அந்த தாய்க்கு தான் இன்றைக்கு விழா எடுக்கிறோம். அந்த தாயை தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். லூர்து நகரில் காட்சி கொடுத்த நமது லூர்து அன்னை தான் நாமே அமல உற்பவம் என்று அன்றைக்கு இந்த மனுக்குலத்திற்கு தன்னை வெளிப்படுத்தினார். அந்த தாயினுடைய அமல உற்பவத்தை நாம் இன்றைக்கு கொண்டாடுகிறோம் என்றால், அந்த தாயினுடைய தூய்மையை கொண்டாடுகிறோம் என்றால், இன்றைக்கு நாமும் அப்படி வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவேதான் பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 1 அதிகாரம் 4வது இறை வார்த்தைகளை சொல்லுவார், நீங்கள் தூயவராகவும் மாசற்றவராகவும் கடவுள் திருமுன் விளங்கும்படி கடவுள் உங்களை பிறப்பதற்கு முன்னரே கிறிஸ்து வழியாக உங்களை தேர்ந்தெடுத்தார் என்று சுட்டிக்காட்டுவார். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருமே இந்த தூய தன்மையோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த தூய தன்மையோடு வாழ என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் மரியாள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த தாய் மரியாள் நம்மகிட்ட என்ன கேட்கிறாங்க? எனக்கு திருவிழா எடுக்கணும்னு நினைக்காத கேட்டிருக்காங்களா? எனக்கு சப்பரம் தூக்கணும்னு நினைக்காத கேட்டிருக்காங்களா? பல காட்சிகள் கொடுத்திருக்காங்க, அப்படிதானே? லூர்து நகர் காட்சி, பாத்திமா நகர் காட்சி, இப்படி பல காட்சிகளை கொடுத்திருக்கிறாங்க. குவாதலூப் நகரிலே காட்சி, சலேத் நகரிலே காட்சி, இப்படி பல காட்சிகளை அன்னை மரியாள் கொடுத்திருக்கிறாங்க. எந்த காட்சியிலாவது இந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா? ஆனா அவங்க 2 காரியங்களை எல்லா காட்சியிலும் திரும்ப திரும்ப கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? முதல் காரியம், மனம் மாறுங்கள், மனம் மாறுங்கள். இதுதான் இந்த தாய் ஒவ்வொரு காட்சியிலும் திரும்ப திரும்ப சொன்னது. 2வது, பாவிகளுக்காக ஜெபியுங்கள். நீங்கள் மனமாறுங்கள், மற்ற பாவிகள் மனமாற அவர்களுக்காக ஜெபியுங்கள். இந்த 2ஐ தான் லூர்து நகர் காட்சியிலும் சரி, பாத்திமா நகர் காட்சியிலும் சரி, அத்துணை காட்சியிலும் திரும்ப திரும்ப இந்த தாய் அறிவுறுத்தி கொண்டே இருந்தார். அன்புக்குரியவர்களே, திருவருகை காலத்தினுடைய 2வது வாரம், 2வது ஞாயிறு என்ற வாசகங்கள் அத்துணையும் இதைத்தான் நமக்கு முன்வைக்கின்றன. கடந்த வாரம் நாம் திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறை கொண்டாடினோம். அதனுடைய மைய சிந்தனை என்னவாக இருந்தது? என்ன மைய சிந்தனையா இருந்துச்சு போன வாரம்? நம்பிக்கை, அப்படிதானே? நம்பிக்கை மைய சிந்தனையாக இருந்தது. இந்த வாரம் மனமாற்றம், அதன் மனமாற்றத்தின் வழியாக அமைதி மைய சிந்தனையாக தரப்படுகிறது. அப்போ இந்த தாய் மரியாள், அமல உற்பவி, லூர்து அன்னை, மனம் மாறுங்கள்,
மற்றவர்கள் மனமாற பாவிகளுக்காக ஜெபியுங்கள் என்பதைத்தான் நம்மிடத்தில் கேட்கிறார். இந்த 3 வாசகங்களும் அதைத்தான் திரும்ப திரும்ப முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், இறைவாக்கினர் எசாயா இஸ்ராயல் மக்கள் பாபிலோனியாவில் அடிமைகளாக இருந்த போது ஆண்டவர் எங்களை கைவிட்டு விட்டார், நாங்கள் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்து விட்டோம், கடவுள் எத்தனை முறை சொல்லியும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவில்லை, தங்களது பாவங்களை எல்லாம் அறிக்கையிடுகிறார்கள், ஆண்டவர் எங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார், அடிமைகளாக மாறி போய்விட்டோம் என்று. அந்த சூழ்நிலையில் தான் அவர்களது மனமாற்றத்தை கண்டு, அவர்கள் மனம் வருந்துவதைக் கண்டு எசாயா இறைவாக்கினர் வழியாக கடவுள் அவர்களுக்கு நம்பிக்கை செய்தியை கொடுக்கிறார். நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள், திரும்ப செல்வீர்கள், அத்துணை நம்பிக்கையுமே அவர் கொடுக்கிறார். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று உருவாகும். இயேசுனுடைய பிறப்பை அங்கு அறிவிக்கப்படுகிறது. உங்களுக்கென கடவுள் தோன்றுகிறார், அவர் உங்களை விடுவிப்பார் என்கிற நம்பிக்கையை அவர் கொடுக்கிறார். இந்த 2ஆம் வாசகத்துக்கு வருகிற போது பவுலடியார், மன்னிக்கவும், இன்றைக்கு அவன் பவுலடியார் தன்னுடைய திருமுகத்தில் சுட்டி காட்டுகிற போது தொடக்க கால கிறிஸ்தவர்கள் மனமாற்றம் பெற்று இயேசுனுடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள். ஆனால் இயேசுனுடைய வருகை தாமதப்படுகிறது. அப்படி தாமதப்படுகிற போது அவர்கள் மனம் சஞ்சலப்படுகிறது. நாங்கள் மனமாறி இருக்கிறோம், ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம், ஆனால் இன்னும் நடக்கவில்லை என்று. அந்த சூழலில் நான் சொல்லுகிறார், கடவுள் அத்துணை பேருடைய மனமாற்றத்திற்காக பொறுமையோடு காத்திருக்கிறார். எல்லாரும் கடவுளை பொறுத்தவரை மனமாற வேண்டும். எனவே ஒவ்வொருவருக்கும் நான் மனமாறிட்டேன், என்னை காப்பாத்துங்க, இவன் மனமாறல, இவன் சாவட்டும் அப்படிங்கிறதுல கடவுளுடைய எண்ணம். அத்துணை பேரும் மனமாற்றம் பெற வேண்டும், அத்துணை பேரும் விண்ணகத்திற்கு வர வேண்டும். அதுதான் கடவுளுடைய ஆசை, அவருடைய எண்ணம். அப்போ அதுவரை நீங்கள் பொறுமையோடு இருங்கள் என்று பவுலடியார் அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறார். இந்த நற்செய்தி வாசகத்தில் வருகிற போது இயேசுவனுடைய பிறப்புக்கு முன்னோடியாக திருமுழுக்கு யோவான் அனுப்பப்படுகிறார். திருமுழுக்கு யோவானுடைய நற்செய்தியும் சரி, இயேசுனுடைய நற்செய்தியும் சரி, முதல் வார்த்தையே மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள், விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது. எனவே திருமுழுக்கு யோவானிடத்திலே பலர் வருகிறார். வருகின்ற ஒவ்வொருவருக்குமே சொல்கிறார், அடிமரத்தில் கோடரி வைத்தாயிற்று, மனம் மாறுங்கள், மனம் மாறாவிட்டால் உங்களுக்கு அழிவு நிச்சயம் என்பதை அங்கு எச்சரிக்கையாக பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் அங்கு திருமுழுக்கு யோவான் முன்வைக்கிறார். அப்பதான் கேட்கிறாங்க ஒவ்வொருத்தரா வந்து, நாங்க என்ன செய்யணும், நாங்கள் மனமாற்றம் பெற என்ன செய்யணும்? அப்ப சொல்லுகிறார் திருமுழுக்கு யோவான், உங்கள் மனமாற்றத்தை உங்கள் செயல்களில் காட்டுங்கள். அன்புக்குரியவரே, இன்றைக்கு நமக்கான செய்தியும் இதுதான். அன்னை மரியாள் அமல உற்பவி லூர்து அன்னை ஒவ்வொரு நேரமும் மனமாறுங்கள், மனமாற்றம் பெற பாவிகளுக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னார் என்றால், ஆண்டவர் இயேசுவும் திருமுழுக்கு யோவானும் தங்களது நற்செய்தி பணியை தொடங்குகிற போதே மனம் மாறுங்கள் என்று சொன்னார்கள் என்றால், இன்றைக்கு நாம் மனம் மாறுகிற போதுதான் வருகின்ற ஆண்டவர் இயேசுவை, குழந்தை இயேசுவை நாம் எதிர்கொள்ள முடியும். அப்படி எதிர்கொள்வதற்கு நம்முடைய மனமாற்றத்தை செயலில் நாம் காட்டக்கூடியவர்களாக இன்றைக்கு இருக்கிறோமா? எப்படி செயலில் காட்டுவது? முதலில் நாம் மனமாற வேண்டும் என்றால் நம்முடைய குற்றங்களை, பாவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இன்றைக்கு இருக்க வேண்டும். மனமாற்றத்தினுடைய முதல் படி அதுதான். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். நியாயம் கற்பிச்சுக்கிட்டு ஊர் உலகத்தில் இல்லாதவன் செய்ததே நான் செஞ்சுட்டேன், இதெல்லாம் ஒரு பெரிய தப்பா இப்படின்னு நியாயம் கற்பிக்கிட்டு அவன் இப்படி பண்ணதாலதான் நான் இப்படி செஞ்சேன், இப்படி அடுத்தவர் மேல் பழியை போட்டுக்கொண்டு நான் செய்த தவறுக்கு நியாயம் கற்பித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் கடைசி வரைக்கும் நான் மனமாற போவதே கிடையாது. என்றைக்கு நான் முதல் படியாக நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறோமோ அதுதான் மனமாற்றத்திற்கான முதல் படி. இன்றைக்கு இந்த திருவருகை காலத்திலே ஆண்டவர் இயேசு, நம் தாய் மரியாள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் பாடம் அதுதான். தவறு செய்வது என்பது மனித இயல்பு. நாம் பலவீனமானவர்கள், இரத்தமும் சதையுமாக பிறந்திருக்கிறவர்கள், மனிதனாக பிறந்த அத்தனை பேருமே பாவத்திற்கு உட்பட்டவர்கள். ஆனால் நான் தவறு செய்கிற போது, பாவம் செய்கிற போது, நான் தவறு செய்து விட்டேன் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம் நமக்கு இன்றைக்கு இருக்கிறதா? ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு மனநிலை நமக்கு இருக்க வேண்டும். இரண்டாவது, ஏற்றுக்கொள்கிற நான் அதற்காக மனம் வருந்த வேண்டும். மனவருத்தம் என்பது என்ன? நமக்குள் வருகின்ற ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகின்ற அந்த மனச்சான்றின் வழியாக சொல்லுகிற போது, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து வருத்தப்படுகிறோம் அல்லவா, அந்த மன வருத்தம் நமக்கு இருக்க வேண்டும். மூன்றாவதாக, இனிமேல் நான் இதை செய்ய மாட்டேன் என்கிற அந்த ஒரு தீர்மானத்தோடு வாழ்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும்.
அன்புக்குரியவர்களே, இதைத்தான் மனமாற்றத்தினுடைய 3 படிநிலைகளாக திரு அவை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எத்தனை முறை பாவத்தில் விழுந்தாலும் சரி, ஒவ்வொரு முறையும் இதனை நாம் செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். விவிலியம் நமக்கு எளிதாக சொல்லுகிறது, ஒரு நீதிமான் ஒரு நாளைக்கு 7 முறை தவறு செய்கிறான். எத்தனை பேர் நீதிமானா இருக்கிறோம்? எத்தனை பேர் நீதிமானா இருக்கிறோம்? யாருமே நீதிமான் நம்ம இருக்கிறது வாய்ப்பு இல்லை. அப்ப நீதிமானே ஒரு நாளைக்கு 7 முறை தவறு செய்கிறான் என்றால் நாம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை தவறு செய்யறங்கிறது கணக்கிலே கிடையாது. ஆனால் ஒவ்வொரு முறை தவறு செய்யும் போதும் நான் அதனை ஏற்றுக்கொண்டு அதற்காக மனம் வருத்தப்பட்டு இனி செய்யக்கூடாது என்கிற ஒரு முயற்சியை நான் முன்வைக்கிற போது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். திரும்ப விழுவோம், பிரச்சனையே கிடையாது. இனிமே இந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு நினைப்போம், ஆனா பலவீனத்துல திரும்ப விழுவோம், திரும்ப எந்திரிக்கணும், திரும்ப விழுவோம், திரும்ப எந்திரிக்கணும். எப்ப நான் அதுல விழுந்தே கடந்துறனோ அப்ப என் வாழ்வு முடிந்து போயிடுறேன். எப்ப நான் எந்திரிக்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோட அப்படியே இருந்துறனோ அப்போதான் நான் கடவுளுடைய தீர்ப்புக்கு தண்டனைக்குரியவராக மாறுகிறேன். எத்தனை முறை தவறு செய்தாலும், எத்தனை முறை பாவத்தில் விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் எழக்கூடிய அந்த ஒரு மனநிலை, அதற்காக வருந்துகின்ற எண்ணம், திரும்ப செய்யக்கூடாது என்கிற தீர்மானம், இதுதான் நம்முடைய மனமாற்றத்திற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நம் தாய் அமல உற்பவி லூர்து அன்னை நமக்கு இதை கற்றுக் கொடுக்கிறார். நாம் அவரை போல தூயவர்களாக வாழ முயற்சி எடுப்போம். நம் ஆண்டவர் தூயவராக இருப்பது போல, நம் தாய் மரியாள் தூயவளாக இருப்பது போல நம்முடைய வாழ்வும் தூய வாழ்வாக இருக்கட்டும். முடிந்தவரை நாம் நம்முடைய சிந்தனை, நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள் அத்துணையிலும் தூய்மையை நாம் செய்வதற்கு, பேசுவதற்கு, எண்ணுவதற்கு முயற்சி எடுப்போம். அப்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஒரு அடி எடுத்து வச்சா கடவுள் 4 அடி நம்மளை நோக்கி எடுத்து வைக்கிறார். நாம் மாறணும்னு ஒரு அடி எடுத்து வச்சா போதும், ஆண்டவர் எனக்காக 4 அடி எடுத்து வைத்து முன்னே வருகிறார். நான் கீழே விழுகிற போது ஆண்டவர், நான் எந்திரிக்கணும்னு நினைச்சாலே ஆண்டவர் என் கை பிடித்து தூக்கி விடுகிறார். நான் செய்ய வேண்டியது, நான் எந்திரிக்கணும்னு நினைக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன், இதுல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கணும். அந்த எண்ணம் தான் கடவுளை நம் பக்கத்தில் கொண்டு வருகிறது. எனவே அத்தகைய ஒரு மனநிலை ஆண்டவரை எங்களுக்கு தாரும். அன்னை மரியாளே, அமல உற்பவியே, உம்மை போல தூய வாழ்வு வாழ எங்களுக்கு ஆற்றலை தாரும் என்ற ஆண்டவரிடத்திலும் நம் தாய் மரியாளிடத்திலும் கேட்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிறை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமீன். இது நமது நம்பிக்கை அறிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே நாம் மனமாற்றம் பெறவும்
நம் மனமாற்றம் நம் தாய் மரியாள் நமக்கு எடுத்துரைத்த அந்த செய்தியின் அடிப்படையில் தூய வாழ்வு வாழவும் தேவையான அருள் வரங்களை விண்ணக தந்தையை நோக்கி நாம் நம்முடைய மன்றாட்டுகளாக எடுத்து வைப்போம். தாயாம் திரு அவையும் திருத்தந்தையும் 14ஆம் லியோ உள்ளிட்ட அதன் தலைவர்களும் இறை மக்களாகிய நாங்களும் இன்றைய 2ஆம் வாசகம் கூறுவது போல மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் எதிர்நோக்கு பெற்று கிறிஸ்து இயேசுவின் முன்மாதிரிக்கு ஏற்ப ஒரே மனதினராயிருந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையும் ஆனவரை ஒருவாய்ப்பட்டு போற்றி புகழ்ந்திடும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திருவருகை கால தயாரிப்பு வளையத்தின் 2ஆம் மெழுகுதிரியை அமைதியின் மெழுகுதிரியாக சமாதானத்தின் மெழுகுதிரியாக ஏற்றுகிற இந்த நாளில் இன்றைய முதல் வாசகம் சித்தரிக்கக்கூடிய ஓநாயும் செம்மறி ஆட்டுக்குட்டியும் சிறுத்தை புலியும் கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுந்த காளைகளையும் கூடி வாழுகிற அமைதியின் சூழல் உருவாகவும் போர்களும் வன்முறை செயல்களும் தீவிரவாதமும் முற்றிலும் மறைந்து சமாதானம் தழைக்கும் பூமியாக இவ்வுலகு மாறவும் அமைதியின் அரசனாய் பிறந்த குழந்தையாகிய உம்மால் நாங்கள் வழிநடத்தப்படவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகையும் எம் நாட்டையும் ஆளும் தலைவர்கள் அனைவரும் ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றி அச்ச உணர்வு பெற்றவர்களாய் நேர்மையை அரைக்கச்சையாகவும் உண்மையை இடைக்கச்சையாகவும் அணிந்து ஏழைகளுக்கு இறங்கி அனைவருக்கும் நீதி வழங்கி நடுநிலையோடு ஆட்சி செய்யும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கடந்த கால அனுபவங்களால் டிசம்பர் மாதம் என்றதுமே அஞ்சுகிற எங்களுக்கு இந்த ஆண்டு எவ்விதமான இயற்கை சீற்றமோ அதனால் ஏற்படும் அழிவோ இல்லாமல் காக்குமாறு நாங்கள் அனைவரும் கிறிஸ்து பிறப்புக்காக எம்மையை மகிழ்ச்சியுடன் தயாரிக்கவும் ஏழைகளோடு பகிர்வதன் மூலம் அவர்களுக்கும் மகிழ்ச்சி தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்கிற திருமுழுக்கு யோவானின் குரலை கேட்டு மனமாற்றத்தின் பாதையில் பயணிக்கவும் நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும் என்கிற எச்சரிக்கையை உணர்ந்தவர்களாய் நற்செயல் புரியும் நல்லவர்களாக வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் கண்களை மூடி கரங்களை குவித்து நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் கேட்போம். சிறப்பாக நம் இளம்பெண்களுக்காக, நம் குடும்பத்தில் இருக்கிற இளம்பெண்கள், நம் ஊரில் இருக்கிற இளம்பெண்கள், பல்வேறு ஊர்களில் படித்துக் கொண்டிருக்கிற, வேலை பார்த்து கொண்டிருக்கிற நம் ஊரை சார்ந்த இளம்பெண்கள் அத்தனை பேருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். நம் தாய் மரியாள் அவர்களுக்கு பாதுகாவலியாக இருக்க வேண்டும். நம் பிள்ளைகளை பாதுகாத்து அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் பரிந்து பேச வேண்டும். நம் பிள்ளைகளுடைய தாயாக இருந்து நம் பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும். எனவே அதற்காக சிறப்பாக ஜெபிப்போம். படித்துக் கொண்டிருக்கிற, வேலை பார்த்து கொண்டிருக்கிற அத்துணை இளம்பெண்களையும் ஆண்டவர் தாமே நம் தாயின் வழியாக வழிநடத்த வேண்டும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவருக்கு
என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். அன்புக்குரியவர்களை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாக படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, கன்னிமரியாவின் அமல உற்பவ பெருவிழாவில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் மீட்பின் பலிப்பொருளை மனமிறங்கி ஏற்றருளும். அவரை மாசுக்கள் அனைத்திலிருந்தும் நீர் உமது அருளால் முன்னரே காப்பாற்றியது போல அவரது பரிந்துரையால் நாங்கள் குற்றம் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். புனிதமிக்க கன்னிமரியாவை பிறப்பு நிலை பாவத்தின் மாசுக்கள் அனைத்திலிருந்தும் காப்பாற்றினீ. உமது நிறை அருளால் அவரை அணி செய்து உம் திருமகனுக்கேற்ற அன்னையாக அவரை முன்னேற்பாடு செய்தீ. அம்மகனுடைய மணமகளாகிய மாசு மறுவற்ற எழில் மிகுந்த திரு அவையின் பிறப்பை அவர் வழியாக முன்னறிவித்தீ. ஏனெனில் புனிதமிக்க கன்னியே, எங்கள் பாவங்களை போக்கும் மாசற்ற செம்மறியான உம் திருமகனை எங்களுக்கு தருபவராகவும் மற்ற எல்லாருக்கும் மேலாக அக்கன்னியேவும் மக்களுக்காக பரிந்துரைப்பவராகவும் புனித வாழ்வின் முன்மாதிரிகையாகவும் விளங்கச் செய்தி. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்று செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆய ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் சிறப்பாக அமலோற்ப மாதா சபையை சார்ந்த அத்துணை இளம்பெண்களையும் நிறைவாக ஆசிர்வதித்து அவர்களது வாழ்வு செழிப்புற சிறப்புற நீரே அருள் புரிவீராக. எங்கள் அனைவரையும் உமது திரு அவையின் அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுடைய ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள் எங்கள் லூர்து அன்னை, அவருடைய கணவரும் எங்கள் பங்கின் பாதுகாவலருமான தந்தை வளனார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். மாட்சியும் என்றென்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர், மனம் மாறுங்கள் என்று நம்மை அழைக்கின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நம் இயேசுவை நாவாலே என்னும் பாடு, நன்றியால் துதி பாடு. நம் இயேசுவை நாவாலே என்னும் பாடு. நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு. நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாதுகாவலி லூர்து அன்னையினுடைய முதல் சனி வழிபாடுகளை நாம் சிறப்பாக நிறைவேற்றியிருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். சிறப்பாக இன்றைய வழிபாட்டை சிறப்பித்து தங்களது திருவிழாவை கொண்டாடியவர்கள் அமலோற்பு மாதா சபை இளம் பெண்கள். எனவே நம்முடைய அமலோற்பு மாதா சபை இளம் பெண்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் திருவிழா வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். நாம் இந்த அறிவிப்புகளை முடிஞ்சதுக்கப்புறம் அமலோற்பு மாதா சபை இளம்பெண்கள் பீடத்துக்கு முன்பாக வந்து நம்முடைய அமலோற்பு அன்னைக்கு முன்பாக தங்களது வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொள்வார்கள். எனவே கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அமலோற்பு மாதா சபையை சார்ந்த அத்தனை இளம்பெண்களுமே முனந்தாள் படியிட்டு நான் சொல்ல சொல்ல திரும்ப சொல்லி அமலோற்பு அன்னைக்கு முன்னால் தங்களது சபைக்கான வாக்குறுதியை புதுப்பித்துக் கொள்வார்கள். வருகின்ற வாரம் திருப்பலியை சிறப்பிக்கிறவர்கள் திருக்குடும்ப சபையினர். எனவே திருக்குடும்ப சபையினர் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் சனி இந்த நாளிலே, நம் தாயினுடைய இந்த நாளிலே நமக்காக திருப்பலியை நிறைவேற்றி உணவு தருகின்றவர்கள் ரஞ்சித் மெடிக்கலை சார்ந்த திருவாளர் ஜெயசிங், திருமதி ரெஜினா குடும்பத்தார். எனவே அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நாம் கிறிஸ்து பிறப்பு நெருங்கி வருகிறது. எனவே கிறிஸ்து பிறப்பை ஒட்டி நாம் ஒரு சில செயல்பாடுகளை வழக்கம் போல முன்னெடுக்கிறோம். நம்முடைய கிறிஸ்து பிறப்புக்கான செலவுகளுக்காக ஒவ்வொரு ஆண்டுமே நாம் வரி போடுகிறோம். அந்த வகையில் கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் கிறிஸ்துமஸ் வரியாக ரூபாய் 600 நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டும் 600 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டது. அதே வரிதான் இந்த ஆண்டும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனவே நம்முடைய நிர்வாகத்திடம், பொருளாளரிடம் இந்த வரியை விரைவாக செலுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டுமே நாம் கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் நம்முடைய வீதிகளிலே, நம்முடைய வீடுகளிலே பாலன் இயேசுவை நாம் எடுத்து வருகிறோம். வருகின்ற டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் நம்முடைய வீதிகளிலே நடைபெறும். எனவே நம்முடைய பெரியவர்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள் அதற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இன்னும் சிறப்பாக நாம் இந்த கிறிஸ்துமஸ் கேரல்ஸை சிறப்பிக்க வேண்டும். எனவே அதற்கான ஏற்பாடுகளை செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த ஆண்டு அன்னை மரியாள் சூசைப்பரை போல யாராவது வந்திருந்தாங்களா? சிறப்பு. அதே போல் இந்த ஆண்டுமே இது எல்லாமே நாம் செய்து கிறிஸ்துமஸை நாம் சிறப்பிக்க அந்த கேரல்ஸில் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, குடும்ப அட்டை எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் குடும்ப அட்டை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அருள் கூர்ந்து குடும்ப அட்டையை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பியங்களுக்கு வந்தவர்களுக்கு குடும்ப அட்டை அங்கே வைத்து கொடுக்கப்பட்டது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிலருக்கு கொடுக்கப்பட்டது. ஒருவேளை இன்னும் நீங்கள் குடும்ப அட்டை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்றால் குடும்ப அட்டையை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நீங்கள் திருவருட் சாதனங்களுக்காக வருகின்ற போது குடும்ப அட்டையோடு தான் நீங்கள் வர வேண்டும். வெறும் திருவருட்சாதனங்களுக்கு மட்டுமல்ல, ஏதாவது பங்கு தந்தையின் பரிந்துரை கடிதம் தேவைப்படுகிறது என்றாலும் சரி, எந்த ஒரு செயல்பாடுகளுக்கு என்றாலும் சரி, நீங்கள் பங்கு தந்தையை சந்திக்க வருகிற போது சும்மா சந்திக்கிறப்ப கொண்டு வர வேண்டிய தேவையில்லை. ஏதாவது வேலைக்காக, ஒரு செயலுக்காக நீங்கள் சந்திக்க வருகிற போது குடும்ப அட்டை கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்க வேண்டும். அன்பிய கூட்டங்களுக்கு வருகிற போது குடும்ப அட்டையை நீங்கள் கையில் எடுத்து வர வேண்டும். எனவே அருள் கூர்ந்து இன்னும் குடும்ப அட்டை பெற்றுக்கொள்ளாதவர்கள் விரைவாக குடும்ப அட்டையை பெற்றுக்கொள்ளவும். இந்த டிசம்பருக்குள் எல்லார் கையிலும் குடும்ப அட்டை இருக்க வேண்டும். எனவே அருள் கூர்ந்து இன்னும் பெற்றுக்கொள்ளாதவர்கள் விரைவாக பெற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். இந்த குடும்ப அட்டை தான் நீங்கள் திருவருட்சாதனம் பெறுவதற்கு, திருமணம், திருமுழுக்கு, புதுநன்மை, உறுதி பூசுதல், இது எதுவாக இருந்தாலும் இந்த குடும்ப அட்டை உங்கள் கையில் இருக்க வேண்டும். அதோடு நீங்கள் திருவருட்சாதனம் பெற வருகின்ற போது நாம்
நமது திருவிழாக்களுக்கான வரிகளை நாம் சரியாக செலுத்தி இருக்கிறோமா என்பதற்காக நிர்வாகத்திடமிருந்து நீங்கள் கடிதமும் அதோடு இணைத்து பெற்று வர வேண்டும். குடும்ப அட்டை, கடிதம் ரெண்டும் உங்கள் கையில் இருக்க வேண்டும். ஒரு திருமணத்துக்காக வர்றீங்க, இல்லை ஒரு திருமுழுக்குக்காக வர்றீங்க, ஒரு புதுநன்மை பெறுவதற்காக வருகிறீர்கள் என்றால் இந்த இரண்டும் இருக்க வேண்டும். அந்த நிர்வாக கடிதம் தலைவர் மற்றும் பொருளர் 2 பேருடைய கையொப்பத்தோடு நீங்கள் அந்த கடிதத்தை கொண்டு வர வேண்டும். வரி பாக்கி எதுவும் இல்லை, அல்லது இவர்களுக்கு திருவற்சாதனம் கொடுக்கலாம் என்ற அந்த ஒரு கடிதத்தையும் குடும்ப அட்டையும் நீங்கள் கொண்டு வருகிற போதுதான் திருவற்சாதனங்கள் வழங்கப்படும். எனவே அருள் கூர்ந்து மக்கள், இறை மக்கள் அதற்கு ஒத்துழைப்பு தரவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கிறிஸ்து பிறப்புக்காக நம்மை தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சிறப்பாக ஆண்டவர் இயேசுவை எதிர்கொள்ள உள்ளத்தளவிலும் பல்வேறு பக்தி அளவிலும் நாம் நம்மை தயாரிக்க சிறப்பாக இந்த காலத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். அமலர்ப்பு மாத சபை இளமன்கள் கையில் மெழுகுவர்த்தியோடு, எரிகின்ற மெழுகுவர்த்தியோடு அப்படி முன்னாடி வாங்க. அமலர்ப்பு மாத வந்தபடியே மனங்கள் போடுங்க. முதல்ல ஆண்டவரையும் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக உங்கள் பேரை சொல்லி எழுதும் நான் இது வரிசையாக எல்லாரும் சொல்லணும். அதுக்கப்புறம் நான் சொல்ல நீங்கள் தொடர்ந்து சொல்லணும். ஆண்டவரை, ஆண்டவரை சொல்லிட்டு, ஆண்டவரே சோனி என்னும் நான் அமலர்ப்பு மாதா சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதற்கு நன்றி கூறுகிறேன். எங்கள் சபையின் பாதுகாவலியாக அமலர்ப்பு அன்னையை நீர் தந்ததற்காக நன்றி. எங்கள் அன்னையை பாதுகாவலியாக கொண்டுள்ள நாங்கள் எங்கள் அன்னை வாழ்ந்து காட்டிய தூய்மை, எளிமை, கீழ்ப்படிதல், இறை திருமணத்திற்கு தன்னை கையளித்தல், கற்பு ஆகிய விழுமியங்களை நாங்கள் வாழ்வாக்கவும் எங்களை சுற்றி வாழும் மற்ற இளம் பெண்களுக்கு அன்னை மரியாதை போல முன் மாதிரியான இளம் பெண்களாக திகழவும் அருள் புரியும். எங்கள் அன்னையே, அமலர்ப்பு தாயே, உம்மை பாதுகாவலையாக கொண்டுள்ள நாங்கள் உம்மை போல வாழவும் உம்மை போல ஆண்டவருக்கு எங்களை அர்ப்பணிக்கவும் அருள் தாரும். ஆமென். உங்க எடுத்துக்கோங்க. சிறந்து விளங்க இறைவன் அவர்களை நிறைவாக ஆசிர்வதிக்க தொடர்ந்து வேண்டிக் கொள்வோம். நன்றி மன்றாட்டிற்காக எழுதிருப்போம். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே எங்கள் இறைவா, புனித மரியாவின் உற்பவத்தில் அவரை மாசுக்களிலிருந்து தனிப்பட்ட முறையில் காப்பாற்றினீரே. நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு அப்பாவ காயங்களிலிருந்து எங்களுக்கு நலமளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். புனித அமலவிருப்ப அன்னையின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அமலவிருப்ப அன்னை வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அமல உற்பவ அன்னையின் ஆசிரியரையும் பரிந்துரையும் பெற்றவர்களாக சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.